கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 138 சங்கீதம் 7வது வசனம். சங்கீதம் 138 வசனம் 7 முதற் பகுதி. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் நம்மை உயிர்ப்பிக்கின்ற ஆண்டவர், தூக்கி எடுக்கின்ற ஆண்டவர், காப்பாற்றுகின்ற ஆண்டவர். நம்மை ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத ஆண்டவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். அதை தான் இங்கே சங்கீதக்காரன் குறிப்பிடும் பொழுது, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தால் கூட, துன்பத்தின் நடுவிலே நடப்பது என்பது கடவுளுடைய பிள்ளைகளுக்கு அது தவிர்க்க முடியாத ஒன்றாக எல்லா நேரங்களிலும் இருக்கின்றது. துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை நாம் நினைத்து கூட பார்க்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் துன்பம்தான் நம்முடைய வாழ்வின் ஒரே ஒரு நிலையா என்று சொன்னால் அப்படி அல்லவே அல்ல. இந்த துன்பமெல்லாம் ஒரு நாள் அது இன்பமாக மாறும் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தமாக இருக்கின்றது. ஏனைய வசனங்கள் துன்பத்தை குறித்தும், அந்த துன்பத்தை நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிறதை குறித்து நமக்கு சொல்லப்பட்டு கொண்டே இருக்கின்றது. குறிப்பாக கொரிந்தியரில் நாம் படிக்கும் பொழுது பவுல் சொல்லித் தருவார், அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் நமக்கு கனத்தையும் மகிமையும் நமக்கு கொண்டு வருகிறது என்று குறிப்பிடுவார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த துன்பத்தின் நடுவில் நடப்பது என்பது கிறிஸ்தவர்கள் எப்படி பார்க்க அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் இந்த துன்பத்தை என் நன்மைக்காக அனுமதித்திருக்கின்றார் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் பல நேரங்களில் இந்த துன்பங்களும் நெருக்கடியான பாதைகளும் இருக்கிறதே, அதுதான் நம்மை உருவாக்குகின்ற ஒரு பாதையாக அது இருக்கின்றது. எப்படி பூமிக்கு அடியிலேருந்து வெட்டி எடுக்கப்படுகிறதான அந்த பொன் ஒரு ஆபரணமாக மாறுவதற்கு அது பலவிதமான ஒரு பாடுகளுக்குள்ளாக அல்லது புடமிடுதலுக்குள்ளாக அது செல்லும் பொழுது தான் எல்லாராலும் விரும்பி அதிக விலையாக இருந்தாலும் பரவாயில்லை என்று அதை வாங்குவதற்கு முன் செல்லுகின்றார்களே. அப்படிப்பட்டதான விலையேற பெற்ற ஒன்றாக அது மாறுவதற்கு அடிப்படையாக விளங்குகிற காரியம் என்ன? பூமியிலே இருந்து எடுத்த அந்த தங்கத்தை புடமிடும் பொழுது அதில் இருக்கின்ற களிம்புகளெல்லாம் நீங்கி அது மிகவும் விலை மதிப்பற்ற ஒரு உலோகமாக அது உருவாகுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதுதான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மதிப்பை அது கொண்டு வருகின்றது. ஆம், நம்முடைய வாழ்க்கை கூட ஏதோ இந்த உலகத்தில் பிறந்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம், மறைந்தோம் என்பதற்காக கடவுள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை படைக்கவில்லை. நம்மை ஒவ்வொருவருக்குள்ளாக ஒவ்வொரு உன்னத நோக்கத்தை கடவுள் வைத்திருக்கின்றார். அற்புதமான ஒரு நிலவையை கடவுள் நமக்குள்ளாக வைத்திருக்கின்றார். அதை உணர்ந்த மக்களாக, ஆண்டவரே, நான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து இதோ நான் வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கான ஆண்டவரே நோக்கம் உமக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தாவே. அந்த நோக்கத்திற்கு நேராக என்னை வழி நடத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்த மக்களாக வாழ்க்கையில் வருகிறதான இந்த பாடுகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஆண்டவரிடத்தில் இருந்து நாம் எப்படி அதை பார்க்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, இதன் மூலமாக நீர் எனக்கு என்ன சொல்லித்தர நீர் விரும்புகின்றீரோ அதை எனக்கு சொல்லித்தாரும். நான் சீக்கிரமாகவே கற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். ஒரு வகுப்பறையில் 20 மாணக்கர்கள் இருக்கிறார்கள் என்றால் 20 மாணக்கர்களும் ஒரு
பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்க மாட்டார்கள். ஒரு சில பிள்ளைகள் உடனே அதை படித்து கொள்ளுவார்கள். ஒரு சிலருக்கு அந்த பாடத்தை 3 அல்லது 4 முறை திரும்ப திரும்ப சொல்லித்தர வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படி சொல்லித்தரும் பொழுது தான் அந்த பிள்ளைகள் அதற்குரியதான அந்த பாடத்தில் அவர்கள் தேறின பிள்ளைகளாக மாறுகின்றார்கள். அப்படி தான் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அந்த பாடுகளின் நேரத்தில் ஆண்டவருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து சீக்கிரத்திலே அவருடைய திரு சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து போகும் பொழுது இந்த பாடுகள் துரிதமாக ஆசீர்வாதமாய் மாறிப்போகும். ஒரு சிலருக்கு என்ன செய்வார்கள், இந்த பாடுகளின் நேரத்தில் ஆண்டவருடைய திருச்சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு பதிலாக இன்னும் அவர்கள் கீழ்ப்படியாமல் கடினமாக்கி கொண்டே போகும் பொழுது அந்த டியூரேஷன் என்பது அதிகரித்து கொண்டே போகிறதை நாம் நடைமுறையிலே பார்க்க முடியும். ஆகவே இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்பொழுது, ஆண்டவரே இந்த பாடுகள் மூலமாக என்னை புடமிடுகின்றீர், நான் சீக்கிரமாகவே வளைந்து கொடுத்து நீர் உருவாக்கும் பொழுது நீர் விரும்புகிற பாத்திரமாக நான் வளையும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். அப்படி வரும்பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அவர் சீக்கிரத்தில் நம்மை உயிர்ப்பித்து நம்மை மகிமைப்படுத்தி நமக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை தருவதற்கு கடவுள் வல்லவராக இருக்கிறார். ஆகையால் தான் இங்கே கர்த்தருடைய தாசன் சொல்லுகின்றார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஆண்டவரே, நீர் அவற்றிலே இருந்து என்னை தூக்கி எடுத்து என்னை உயர்த்தி என்னை ஆசீர்வதித்து வைப்பீர் ஆண்டவரே. ஆகவே நான் கலங்க வேண்டிய அவசியமில்லை என்று குறிப்பிடுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் நாம் இன்று காண்கிறதானே இந்த துன்பங்கள், இந்த பாடுகளிலிருந்து உயிர்ப்பிக்கப்படுவோம், மீட்டெடுக்கப்படுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம், பலப்படுத்தப்படுவோம். ஆகையால் இந்த துன்பத்தை பார்த்து சோர்ந்து விட வேண்டாம். வலிக்கும் தான், வலி இருக்கிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. அந்த பாடுகள் வழியாய் கடந்து போகும் பொழுது அந்த பாடுகள் என்பது பயங்கரமான உள்ளத்தில் நமக்கு வேதனைகளையும் கண்களிலே கண்ணீரையும் ஒரு விரக்தியையும் வேதனையும், ஏன் இவை இன்னும் எத்தனை நாள் என்ற கேள்வியெல்லாம் கேட்கத்தான் தோன்றும். ஆனால் அவற்றின் மத்தியில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் இருக்க வேண்டும். அது என்ன? அதை தான் தாவீது இங்கே குறிப்பிடுகின்றார். ஆண்டவரே, நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். அதுதான் நம்முடைய விசுவாசமாகவும் இந்த காலை நேரத்தில் இருக்க வேண்டும். செபிக்கலாமா? கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்கள் எவ்வளவேனும் துன்பத்தை காணக்கூடாது என்பது கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்குள்ளாக துன்பங்கள் அனுமதிக்கப்படுமானால் அந்த துன்பத்தை என் ஆண்டவர் இன்பமாய் நீர் மாற்றி போடாமல் அப்படியே எங்களை விட்டுவிட மாட்டீர் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகவே தாவீதுக்குள்ளாய் இருக்கிற அந்த விசுவாசத்தை காலை நேரத்தில் எங்களுக்குள்ளாய் தந்தருளும். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எங்களை உயிர்ப்பிப்பீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆகையால் துன்பத்தினாலே, பாடுகளினாலே, கஷ்டங்களினாலே மிக சோர்ந்திருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேன். தம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்தருளும். ஆண்டவரோட உடைந்திருக்கிற இருதயத்தை பார்த்தருளும். உமது பிள்ளைகளுக்கு கிருபையாக இறங்கி அவருடைய கண்ணீரை துடைத்தவர்களை பலப்படுத்தி, ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சினாலும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களினாலும் விடை கட்டியறலும். அர்ப்பணிக்கிறோம். நாள் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.